அரசியல் புரோக்கராக சொல்லாமே தவிர ஒரு அரசியல் விபச்சாரராக சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் எப்போவுமே எப்படியும் இருப்பார், எப்படியும் பாராட்டுவார், எப்படியும் பேசுவார். பீஸ் போன பல்பாக தான் நான் பார்த்தேன். மோடி கூட சேர்ந்துட்டு மோடி தான் உலகத்துக்கே சிறந்த தலைவர்கள் கூட சொல்றதுக்கு வாய்ப்பு. டிவிக்கு ஆதரவாக பேசுகிறாரு. டிவிக்கு திட்டினதை எடுத்து போட்டோன்னா எவ்வளோ அவசியம். முழுக்க உங்களுடைய பேச்சு இதை வச்சு நீங்கள் ஏதோ ஒரு வகையான அறுவடை பண்ண பார்க்குறீங்க. அதுக்கு மதிப்பு இல்லைன்னா அங்கேருந்து விலகிட்டீங்க. அப்போ எப்படி மக்கள் உங்கள் பின்னாடி இருப்பாங்க? அவருக்காக தான் பேச்சே இருக்கே தவிர அவர் என்றைக்குமே மக்களுக்காக பேசுனவர் இல்லை. மதிமுக செயல்படுறது எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் விலகிறேன். நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடா ரஹீம் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வாங்கம்மா. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அங்க நாஞ்சில் சம்பத் அவர்களோட அரசியல் பயணம் ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, அப்புறம் நிறைய கட்சிகள் தொடர்ந்து இப்ப தாவேக்கால இணைந்திருக்காரு. நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? இந்த தாவேக்காக்கு பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, பலவீனமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பலம் பலகீனமோட நாஞ்சில் சம்பத்தை ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல பேச்சாற்றல் உள்ள நபர். அது என்ன மாற்றம், அது உவமைகளுடன் பேசக்கூடிய நபர். எப்படின்னா நீங்கள் எழுத்துலேயே பார்த்தீங்கன்னா பல எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் வலம்புரி ஜானுடைய எழுத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வரிக்கும் 2 உவமைகள் சொல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டார். அந்தளவுக்கு உவமைகள் நிறைய இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா பேச்சில் பார்த்திங்கன்னா உவமைகளுடன் ஒருத்தரை திட்டணுன்னாலும் சரி உவமையோடு திட்டுறது, ஒருத்தரை பாராட்டணுன்னாலும் சில உவமைகளை சொல்லி பாராட்டுவது என்பது நாஞ்சில் சம்பத்துக்கு உண்டான இயற்கையான மனம். ஆனால் அரசியலில் எப்படி எழுத்துலகில் வலம்புரி ஜானால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இலக்கை அடைய முடியாமல் அவர் மறைஞ்சார். அதேமாரி தான் அரசியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேச்சாற்றல் மூலிமா பெரிய அளவுக்கு நாஞ்சில் சம்பத்தால் வர முடியல. அதிமுகவில் இணைகிறார் சில, ஏன்னா அதிமுகவில் இருக்கவங்களே அவரை ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒதுங்குறாரு. அதுக்கப்புறம் திமுக ஆதரவு நிலை எடுக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் போன மாதம் கூட உதயநிதி ஸ்டாலினை உயர்த்தி வானளவுக்கு புகழ்ந்தவர் தான் நாஞ்சில் சம்பத். இப்போது வேறு வழியில் மறுபடியும் போய் விஜய் கூட சேர்ந்துட்டாப்புல. விஜய் கூட சேர்ந்துட்டு மறுபடியும் விஜய் உயர்த்துவாப்பில். மறுபடியும் விஜய்கிட்டேருந்து விலைக்கு இன்னொரு கட்சியில் சேருவாப்பில். அப்போ விஜயை தாழ்த்திட்டு இன்னொருத்தரை உயர்த்துவாப்பில். அப்போது தனக்கு இருக்கக்கூடிய அந்த பேச்சாற்றல் இருக்கு இல்லையா, ஓமையுடன் கூடிய பேச்சாற்றல். எதுக்குமே பாருங்கள் சார், டைரெக்டாக சொல்ல மாட்டார். ஓமை சொல்லி தான் இப்போ அந்த விஷயத்துக்கு பதில் சொல்லுவார். இப்போ அதேமாரி தான் இப்போது விஜய் கூட சேர்ந்ததுனால அது விஜய்க்கு ப்ளஸ் பாயிண்ட்டா, இல்லை நாஞ்சில் சம்பத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டா, இல்லை தமிழகத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா யாருக்குமே ப்ளஸ் பாயிண்ட்டா, எல்லாருக்கும் 0 பாயிண்ட் தான் கொடுக்கணும். ஏன்னா இதே நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய அவ்வளவு திட்டிருப்பாரு. அவன்லாம் எதுக்கு வந்த அரசியல், அவனுக்கு என்ன அறுக்கிறது இருக்கு அப்படின்னு. இப்போ அதே நபர் போய் விஜயை பாராட்டுறாங்கன்னா நீங்க நான் பார்த்துட்டு இப்போ ஒரு காலம் பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. இப்போ சோசியல் மீடியாவில் சின்ன பசங்க அப்டேட்ல இருக்கானுங்க, எல்லாம் இருக்கா இல்லைங்களா? அப்போ டே லூஸா, அங்கே போனால் அங்கே பாராட்டுவோம், இங்கே போனால் இங்கே பாராட்டுவோம் அப்படின்ட்டு தான் தட்டி கேட்பாங்க. அப்போ அவரே தாழ்த்திக்கிற, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நாவன்மையை அவரே தாழ்த்திக்கிற ஒரு நிலைக்கு தான் இன்னைக்கு விஜய் கூட போய் சேர்ந்துருக்காரு. இல்லை சாட்டை துறைமுறை இல்லை, டோட்டலாக அப்படி தானே. அவர் அப்படி ஒரு நிலையை எடுத்தது வேற எதுனா போய் அதை தும்பச்சேரியில் தூக்கு மாட்டி சேர்த்துட்டு இருக்கலாம். அது என்னுடைய பார்வையில். ஏன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு திறமையான நபர் பேச்சில். நீங்கள் எந்த இடத்துல உட்கார வச்சாலும் அதை பார்த்தீங்கன்னா அழகான முறையில் சிரிச்சுக்கிட்டு அதே நேரத்தில் அந்த ஓமைகளை சொல்லி பேசக்கூடிய ஒரு திறமைசாலின்னு சொன்னால் அது நாஞ்சில் சம்பத். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்படிப்பட்ட திறமைசாலி இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசி அவரே தாழ்ந்து போனார். ஆமாம், திராவிட பாரம்பரியம், திராவிட கொள்கைன்னு சொல்லுவார். திராவிட கொள்கை ஒரு நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினை பாராட்டுறது, திடீர்னு ஜெயலலிதாவை பாராட்டுறது, திடீர்னு சசிகலாவை பாராட்டுவார், திடீர்னு சசிகலாவை திட்டுவார், திடீர்னு டிடிவி தினகரனை பாராட்டுவார், டிடிவி தினகரனை திட்டுவார். புரியுதுங்களா? அப்படிதான் பண்ணுவோம்ல. நம்ம என் நண்பன் சவுக்கு சங்கர் கூட அப்படிதான் யூடியூப்ல உட்காந்து சில நேரங்களில் என்ன பண்ணுவாப்புல, அதிமுக உயர்த்துவாப்புல, திடீர்னு அதிமுக திட்டுவாப்புல, திமுக அப்படியே உயர்த்தி பேசி மறுபடியும் தாக்குவாப்புல. சங்கரை பொறுத்தவரை எந்த நேரத்தில் யாரை தாக்கி பேசுவான்னு இல்லை. இது நான் சங்கர்கிட்டே கிண்டலாக கேலியோ பேசியிருக்கேன், சொல்கிறேன். நான் அதே மனநிலையில் தான் நம்ம யார்
நாஞ்சில் சம்பத். அப்போது சவுக்கு சங்கருக்கு அது வந்து சோசியல் மீடியாவில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகுது. அப்படி என்னன்னா இருக்கிறது பேசுகிறேன், எனக்கு வந்து நான் அதிமுக காரணம், திமுக காரணம், தாவேக காரணம், நான் ஒரே நிலைப்பாடு எடுத்து செயல்படுறதில்லை, நானும் ஒரு ஊடகவியலாளராக இருக்கேன், அப்போ இருக்கக்கூடிய தவறு குறை நிறைகளை பொது வெளியில் பகிரங்கமாக பேசுகிறேன் அப்படின்போது அதை மக்கள் ஏற்றுக்கிறான். ஆனால் நாஞ்சில் சம்பத் என்ன பண்ணுறாருன்னு சொன்னீங்கன்னா, இவர் வந்து ஒவ்வொரு அந்த உதயநிதியை பாராட்டினதெல்லாம் பாருங்கள். ஏன் உதயநிதி வாரிசாச்சுன்னா இன்பநிதி வரட்டும், என்ன தப்பு அப்படின்னு பேசினவர் தானே. இப்போ வந்து அப்படியே பல்ட்டி அடிக்கிறாருன்னு சொன்னால், அப்போது பார்க்கக்கூடிய மக்கள் வந்து அவரை பார்த்தா ஒரு வெறுப்பு தான் வருது. இப்போ அந்த நம்பிக்கை வரல. அப்போ அந்த கட்சிக்கும் அது ஒரு மைனஸ் தானே, அந்த நம்பிக்கைன்றது மைனஸ் தான். இருந்தாலும் அது விஜய் வந்து என்னன்னு சொன்னால், அதான் சொல்கிறேன், பேச்சாளர்களே இல்லை. விஜய்க்கும் பேச தெரியாது, யாருக்கும் பேச தெரியாது. சரி, இது போன்ற நபர்களை வச்சு நம்ம வந்து பொதுவெளியில் நம்ம கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கு ஒரு வழி ஏற்படும்னு நினைக்கிறாப்புல. அதுக்கு பதிலாக வந்து ஒரு புதிய பேச்சாளர்களை உருவாக்கினா கூட நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இவர் வந்து எப்படி இப்போ ஒரு பொதுவெளியில் போய் விவாதத்துக்கே போகிறாரு, டிவிகேக்கு ஆதரவாக பேசுகிறாரு. டிவிகே திட்டினதை எடுத்து போட்டால் எவ்வளோ அவசியம். அந்த மாதிரி தான் சார் இப்போ இன்ஸ்டாவில் பல வீடியோஸ் வந்து இப்போ நான் கூட டிவிகே எதிர்த்து பேசுகிறேன். அதே நேரத்தில் நான் சொல்கிறேன், முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சித்தரித்து படம் எடுத்தாப்புல, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்குறதுலேயும் நான் டிவிக்கே விஜயை எதிர்த்துட்டு தான் இருப்பேன், புரியுதுங்களா? அப்போ மன்னிப்பு கேட்டாப்பலன்னு சொன்னால் நம்ம எதிர்ப்பு குறைப்போம்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு. ஆனால் இவருடைய நிலைப்பாடு அப்படி இல்லையே. வைகோவை வந்து பேசாத பேச்சு இல்லை வைகோ, இல்லையா? அடுத்த முதல்வர் வைகோ தான் அப்படின்னு பேசுவார். திமுகலாம் வந்து முடிஞ்சிச்சு கதை அப்படின்னாரு. திடீர்னு அங்கேருந்து விலகினார். கடைசியாக பார்த்தீங்கன்னா இவருக்கு நம்ம மல்லை சத்யா கூட சேர்ந்துட்டு அந்த கட்சி ஆரம்பிச்சது இவர் தான். அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா டிவிகே கூட வர்றாரு. அப்போ இவர் வந்து ஒரு மனநிலையில் உள்ள நபர் இல்லை. அதனால இவரை வந்து அரசியல் இல்லை, இவரை ஒரு அரசியல் புரோக்கராக சொல்லாமே தவிர ஒரு அரசியல் விபச்சாரராக சொல்லுவேன் நான். ஏன்னு சொன்னால் எப்போவுமே எப்படியும் இருப்பார், எப்படியும் பாராட்டுவார், எப்படியும் பேசுவார். நாளைக்கு சொல்லக்கூடாது முடியாது, அவர் மோடி கூட சேர்ந்துட்டு மோடி தான் உலகத்துக்கே சிறந்த தலைவர்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்ல மாட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு நிலையில் உள்ள நபர் இல்லைல்ல. ஏதாவது ஒன்று எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஏதாவது ஒரு நிலையில் இருக்கணும். கருப்பாக இருக்கணும் இல்லை சவுப்பாக இருக்கணும். ஆமாம், பச்சோண்டி மாரி நிறம் மாறக்கூடாது இல்லைங்களா? அடிக்கடி நிறம் மாறிக்கிட்டே இருக்காரு. மக்கள் பணியினும் போது நாம வந்து அப்படி இருக்கக்கூடாது. நாம மக்கள் கூடவே இருக்கணும். அப்போ வந்து நாம இருக்கிற கட்சி வந்து மக்களுக்கு எதிராக செயல்பட்டுனா அதையே எதிர்க்கணும். அப்போ வந்து எதிர்த்துட்டு இப்போ மம்தா பானர்ஜி காங்கிரஸ்ல இருந்தாங்க இல்லையா? இருந்துட்டு அப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு 1300 பேருக்கு மேலே இஸ்லாமியர்கள் மீது தடா சட்டம் ஏவப்பட்டது. அப்போது காங்கிரஸினுடைய மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் எஸ்பி சவானுக்கு எதிராக மம்தா பானர்ஜி வந்து அந்த தடா சட்டத்தை ரத்து பண்ணணும், எங்கள் மாநிலத்தில் அதாவது வெஸ்ட் பெங்காலில் 1300 பேர் இஸ்லாமியர்கள் வந்து தடா சட்டத்தில் கொடுமையான சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க, அவங்கள விடுவிக்கணும்னு சொல்லிட்டு தொடர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவரும் அவங்க கூட சேர்ந்து ஒரு 2 பேர். அப்போ காங்கிரஸ் மேலிடம் வந்து எப்படி ஒரு காங்கிரஸ் எம்பியாக இருந்துக்கிட்டு ஒரு உள்துறை அமைச்சருக்கு எதிராக இப்படி ஒரு உண்ணாவிரதம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியிலேருந்து நீக்கினாங்க. அப்போது நீக்கும்போது அப்போ அவங்க திரிணாமுல் காங்கிரஸும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்காங்களா இல்லையா? காங்கிரஸே காலி ஆயிடுச்சாங்க. அப்போது மக்கள் சார்ந்து நிற்கிறாங்க. ஒரு கட்சியிலேருந்து விலகினாலும் மக்கள் சார்ந்து நின்னாங்க. இவர் வந்து அப்படி இல்லை. எந்த விஷயத்துக்கு இவர் மக்கள் சார்ந்த மதிமுக இருந்தாரு, விலகினாரு, மக்கள் சார்ந்த விலகினார். மக்களுக்கு எதிராக வந்து மதிமுக செயல்படுறது எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் விலகிறேன்றாரு. ஓப்பனா அவரே சொல்றாரு. திமுக இருக்காரு, உதயநிதி உட்பட எல்லாரும் வானளவுக்கு பாராட்டுறாரு. கடைசி எனக்கு மதிக்கலன்றாங்க. அப்ப விலகிறாங்க. அதுதான் சொல்றேன், எனக்கு மட்டும் மதிப்பு இல்லை, எனக்கு மதிக்கலன்னு சொன்னா வெளியிடுவேன். இப்ப நாளைக்கு விஜய் கிட்ட போய் விஜய் கூட போன விஜய் என்னை மதிக்கல அப்படின்னா விலகி வரேன்னா, அப்போ நீங்க வந்து எப்பவுமே வந்து மக்களுக்கு அதாவது அரசியல் பண்ணல, முழுக்க உங்களுடைய பேச்சு இதை வச்சு நீங்க ஏதோ ஒரு வகையான அறுவடை பண்ண பாக்குறீங்க. அதுக்கு மதிப்பு இல்லைன்னா அங்கேருந்து விலகிடுவீங்க. அப்ப எப்படி மக்கள் உங்க பின்னாடி இருப்பான்?
ஒரு 100 பேர் நாஞ்சில் சம்பத் இவ்வளோ திறமையான பேச்சாளர் தான், இல்லைன்னு சொல்ல. அதாவது எதிர்கட்சிகளோ அவருக்கு இப்போ நானே உட்காந்துருக்கேன், உட்காந்து அவர் பேசுனேன்னா சிரின்னு சிரிப்பேன். அந்த அளவுக்கு பேச்சாளர்கள் தான், யாருமே இல்லைன்னு சொல்ல. அவரால் ஒரே நேரத்தில் 100-500 பேரை திரட்ட சொல்லுங்க, முடியாது இல்லையா? ஏன்னு சொன்னால் அவருடைய இத்தனை நாள் அரசியல் அனுபவம் முழுக்க அவருக்காக தான் பேசிட்டு இருக்காரு, மக்களுக்காக எதுவுமே இல்லை. மதிமுகவில் விலகிறாருன்னா அது ஒரு காரணம் இருக்கணும். மதிமுக வந்து இந்த முடிவு எடுத்து, இந்த முடிவு எனக்கு பிடிக்கல, இது மக்களுக்கு விரோதமான முடிவு, அதனால நான் விலகிறேன், அது வேற. திமுக இருந்துட்டு விலகிறாரு, திமுக வந்து இப்படி தொடர்ந்து வந்து மக்கள் விரோத விஷயமாக செயல்படுறாங்க. அது விவசாயிகளாக இருக்கட்டும், சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும், அல்லது பட்டியலின மக்களாக இருக்கட்டும், ஏதோ விஷயத்துக்கு வந்து எதிராக செயல்படுது, அதனால நான் அதுலேருந்து விலகிறேன், அது லாஜிக்கு. அப்போ மக்கள் ஆதரவு இருக்கும். எனக்கு அங்கே மதிப்பு இல்லைங்க அதனால விலகிட்டீங்க, இங்கே மதிப்பு இல்லைங்க அதனால விலகிட்டீங்க, அவரை மதிக்கல. அப்போ அவர் வந்து அவருக்காக தான் வந்து பேச்சே இருக்கே தவிர அவர் என்னைக்குமே மக்களுக்காக பேசினவர் இல்லை. அதனால வந்து பீஸ் போன பல்பாக தான் நான் பார்க்குறேன். தொடர்ந்து பார்ப்போம் சார் எப்படிப்பட்டது. நன்றி.